எங்கள் கூட்டணிக்கு வேட்பாளர் வந்து எடப்பாடி அவர்கள் நாங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கோம். ஆனால் திமுகவில் இருக்கிற கூட்டணிக்கு முதல்வர் வேட்பாளர் உதயநிதி தானே. ஸ்டாலின் இது அவர்கள் தானே கண்டிப்பாக கிடையாது. உதயநிதிக்கான தேர்தல் இப்போ வர தேர்தல். அவர் அடுத்தது அவங்க வீட்டுக்குள்ளே எல்லாருமே பேசி முடிவு பண்ணிட்டாங்க. உதயநிதியை முதல்வர் இவர் ஆக்கலைன்னா பின்னாடி ஆக முடியாது. விறுவிறுன்னு ஒரு ஒரு பதவியாக கொடுத்துட்டு வந்தாங்க. முதல்ல கட்சியில் இல்லை அப்படின்னாங்க, கட்சியில் கொண்டாந்தாங்க. சாதாரண உறுப்பினர் தான் அப்படின்னாங்க, அப்புறம் பதவி கொடுத்தாங்க. அப்புறம் என்ன செஞ்சாங்க, இளைஞர் அணின்னாங்க, பொருளாளர்னாங்க, அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகவே மாட்டேன்னாரு, சட்டமன்றம் ஆனார். அப்புறம் பதவிக்கெல்லாம் போக மாட்டேன், அமைச்சராக மாட்டேன்னாங்க, முதலமைச்சராகவே ஆக்கிட்டாங்க, துணை முதலமைச்சராக. இந்த தேர்தலில் அவங்களுடைய மொத்த சதியும் என்ன இருக்குன்னா, அடுத்து உதயநிதி அவர்களை முதல்வர் ஆக்கணும், தமிழக மக்கள் மேலே திணிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த தேர்தலில் அது நடக்காது. எந்த எந்த தமிழ் நாட்டை சேர்ந்த எந்த ஒரு தமிழ் வாக்காளரும் உதயநிதியை முதல்வரை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்.